Hello students, இன்னைக்கு நம்ம யூனிட் 2ல first topic projection of points பார்க்க போறோம். So first of all, what is mean by point? Point என்ன தெரிஞ்சுங்க? It is a dimensionless entity. It doesn't have any length or breadth or thickness. So it is a point. So point na வந்துட்டு என்னன்னா dimensionless entity. So projection means it is a image or drawing of an object made on the plane. So that is nothing but the projection. Okay. So for example, இப்போ 2 dimensionல நீங்க ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணணும் அப்படின்னா with respect to x axis and y axis நீங்க இந்த பாயிண்ட் மார்க் பண்ணுவீங்க 2, 3 னு ஆர்டர்டு பேர்ல மார்க் பண்ணுவீங்க. அதாவது 2ங்கிறது வந்து 2 units in the x axis and 3 வந்து 3 units in the y axis. ஸோ அதை தான் வந்துட்டு இது ரெப்ரசன்ட் பண்ணும் இந்த ஆர்டர்டு பேர். சப்போஸ் இந்த பாயிண்ட் வந்துட்டு ஸ்பேஸில் இருக்குது அப்படின்னா நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு தி பிளேன் தான் அதை வந்துட்டு ரெப்ரசன்ட் பண்ண முடியும். வெர்டிக்கல் பிளேன் அண்ட் ஹரிசாண்டல் பிளேன். இது வந்து வெர்டிக்கல் பிளேன், இது வந்து ஹரிசாண்டல் பிளேன். ஸோ ஹரிசாண்டல் பிளேனை எப்படி டினோட் பண்ணுவோம்னா ஹெச்பின்னு டினோட் பண்ணுவோம். வெர்டிக்கல் பிளேனை எப்படி டினோட் பண்ணுவோம்னா விபின்னு டினோட் பண்ணுவோம். இப்போ இதை வந்து 4 குவாட்ரன்ஸாக நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ட்ரா பண்ணோம் அப்படின்னா 4 குவாட்ரன்ஸாக கிடைக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், இது செகண்ட் குவாட்ரண்ட். ஸோ இந்த ஸ்பேஸ் வந்து செகண்ட் குவாட்ரண்ட், இது செகண்ட் குவாட்ரண்ட். இந்த ஸ்பேஸ் வந்து தேர்ட் குவாட்ரண்ட், இந்த ஸ்பேஸ் வந்து ஃபோர்த் குவாட்ரண்ட். சப்போஸ் a point is in the first quadrant. So first quadrantல ஒரு பாயிண்ட் இருக்கு அப்படின்னா ஸோ இந்த பாயிண்ட் வந்துட்டு ஏன்னு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இந்த பாயிண்ட் ஏ இருக்கு அப்படின்னா இது இந்த பாயிண்ட் ஏ எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் வித் ரெஸ்பெக்ட் டு தி விபி அண்ட் ஹெச்பி. ஸோ பாயிண்ட் ஏ வந்து விபிக்கு முன்னாடி இருக்கு. ஸோ அப்படின்னா இன் ஃப்ரண்ட் ஆஃப் விபி அண்ட் ஹெச்பிக்கு மேலே இருக்கு, அப்போ எபோவ் ஹெச்பி. ஸோ ஏ வந்து இன் ஃப்ரண்ட் ஆஃப் விபி அண்ட் எபோவ் ஹெச்பி. இப்படி தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல உள்ள பாயிண்டை ரெப்ரசன்ட் பண்ண முடியும். இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹெச்பி, இன் ஃப்ரண்ட் ஆஃப் விபி அண்ட் எபோவ் ஹெச்பி. சப்போஸ் எ பாயிண்ட் வந்து செகண்ட் குவாட்ரண்ட்ல இருக்கு, இந்த பாயிண்டை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் வித் ரெஸ்பெக்ட் டு தி விபி அண்ட் ஹெச்பி. இட் இஸ் பிஹைண்ட் விபி, விபிக்கு பின்னாடி இருக்கு, அண்ட் எபோவ் ஹெச்பி, ஹெச்பிக்கு மேலே இருக்கு. ஸோ செகண்ட் குவாட்ரண்ட்ல உள்ள பாயிண்ட் எல்லாம் எப்படி நம்ம டினோட் பண்ணணும்? பிஹைண்ட் விபி அண்ட் எபோவ் ஹெச்பி. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் செகண்ட் குவாட்ரண்ட்டில் உள்ள பாயிண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணணும். சப்போஸ் பாயிண்ட் வந்து தேர்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது, இது பாயிண்ட் சின்னு வச்சுக்கலாம். இதை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு தி ஹெச்பி அண்ட் விபி எப்படி டினோட் பண்ணலாம்? இட் இஸ் பிஹைண்ட் விபி, விபிக்கு பின்னாடி இருக்குது, அண்ட் பிலோ ஹெச்பி, ஹெச்பிக்கு கீழே இருக்குது. ஸோ பாயிண்ட் சி இஸ் பிலோ ஹெச்பி அண்ட் பிஹைண்ட் விபி, விபிக்கு பின்னாடி இருக்கு. இந்த மாதிரி டினோட் பண்ணலாம். சப்போஸ் பாயிண்ட் டி வந்து ஃபோர்த் குவாட்ரண்ட்ல இருக்கு, இந்த ஃபோர்த் குவாட்ரண்ட்ல உள்ள பாயிண்ட் எப்படி டினோட் பண்ணலாம்னா டி பாயிண்ட் வந்து எப்படி இருக்கு? பிலோ ஹெச்பி, ஹெச்பிக்கு கீழே இருக்கு, அண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் விபி, விபிக்கு முன்னாடி இருக்கு. ஸோ டி இஸ் பிலோ ஹெச்பி அண்ட் in front of VP. ஸோ இந்த மாதிரி தான் பாயிண்ட் டி ரெப்ரசன்ட் பண்ணலாம், அதாவது ஃபோர்த் குவாட்ரண்ட்ல உள்ள பாயிண்ட். சப்போஸ் பாயிண்ட் வந்து இங்கே இருக்கு, ஹெச்பிக்கு மேலே இருக்கு, ஹரிசாண்டல் பிளேனுக்கு மேலே இருக்கு, இந்த பாயிண்ட்டை ஈன்னு வச்சுக்கலாம். இதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் வித் ரெஸ்பெக்ட் டு ஹெச்பி அண்ட் விபி? இந்த பாயிண்ட் ஈங்கிற பாயிண்ட் வந்து விபிக்கு முன்னாடி இருக்கு, இப்போ in front of VP and on HP, HP மேலே இருக்கு.
ஸோ E is in front of VP, VPக்கு முன்னாடி and on HP, HP மேலே இருக்கு. ஸோ அதை தான் நீங்கள் பாயிண்ட் E ரெப்ரசன்ட் பண்ண முடியும். இப்படிதான். நெக்ஸ்ட்டு F பாயிண்ட். பாயிண்ட் F வந்து VPக்கு மேலே இருக்கு. இந்த பாயிண்ட் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? above HP, HP horizontal பிளேனுக்கு மேலே இருக்கு and on VP, VPக்கு மேலே இருக்கு. ஸோ பாயிண்ட் F is above HP, HPக்கு மேலே இருக்கு and on VP, அந்த வெர்டிக்கல் பிளேன் மேலே தான் அந்த பாயிண்ட் இருக்கனால and on VP போட்டுக்கணும். நெக்ஸ்ட் பாயிண்ட் G. ஸோ பாயிண்ட் G வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? இட் இஸ் பிஹைண்ட் VP and on HP, VPக்கு பின்னாடி and on HP இருக்கு. ஸோ பாயிண்ட் G is behind VP and on HP. Okay. So next the point H. It is below HP and on VP. HP க்கு கீழே இருக்கு and on VP. So H is below HP and on VP. Next, suppose பாயிண்ட் வந்து இங்கே இருக்குது, இந்த இன்டர்செக்ஷனில் இருக்குது அப்படின்னா பாயிண்ட் ஐன்னு வச்சுக்கலாம். ஹரிசாண்டல் பிளேனும் வெர்டிக்கல் பிளேனும் இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல இருக்குது. இட் இஸ் ஆன் போத் VP அண்ட் HP. ஹெச்பிலையும் இருக்குது, VPலையும் இருக்குது. ஸோ அப்படி தான் அதை ரெப்ரசன்ட் பண்ண முடியும். ஸோ பாயிண்ட் I இஸ் ஆன் போத் VP and HP. ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு குவாட்ரன்ஸில் உள்ள பாயிண்ட்ஸையும் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸில். இப்போ ஃபஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் ஆனால் எக்ஸாம்பிள் சம் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னா த அப்சர்வர் இஸ் இன் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட். ஸோ டோட்டலாக 4 குவாட்ரண்ட்ஸ் பார்த்துருந்தோம். இதுதான் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டை மட்டும் நம்ம தனியாக எடுத்து ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ இது VP, இது வந்து ஹரிசாண்டல் பிளேன் HP. So if the observer is in first quadrant and the point is in the first quadrant, point or object is in first quadrant, that is known as the first angle projection. That projection is known as first angle projection. So அதுக்கான இந்த example sum பார்க்கலாம். So draw the projection of point which is 20 mm above HP and 30 mm in front of VP. So இந்த மாதிரி தான் சம் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ஃபஸ்ட்டு ரஃப் டயக்ராம் ட்ரா பண்ணிடுங்க. இந்த மாதிரி வெர்டிக்கல் பிளேன், ஹரிசாண்டல் பிளேன் ட்ரா பண்ணிடுங்க. இது VP, இது HP. ஸோ இது ரஃப் டயக்ராம் தான். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? இட் இஸ் 20 பாயிண்ட் இஸ் 20 mm above HP. அப்போ ஹெச்பியிலிருந்து 20 mm மேலே நீங்கள் மார்க் பண்ணணும். அதே மாதிரி 30 mm இன் ஃப்ரண்ட் ஆஃப் VP, VPக்கு முன்னாடி 30 mm. ஸோ இது வந்து 30 mm இன் ஃப்ரண்ட்னு கொடுத்துருக்கனால இது 30 mm. இதே வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? எபோவ் டிஸ்டன்ஸ் 20 mm கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ரஃபாக நீங்கள் மார்க் பண்ணிக்கங்க. ஸோ இந்த பாயிண்ட் வந்துட்டு ஏன்னு வச்சுக்கலாம், எக்ஸாம்பிளுக்கு ஏன்னு வச்சுக்கலாம். So the point is in the first quadrant. So the point வந்து எங்கே இருக்குது? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது. ஸோ therefore it is first angle projection. ஸோ அப்சர்வரும் அப்போ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் தான் இருப்பாங்க. ஸோ அப்சர்வர் இங்கேருந்து இந்த பாயிண்ட் பார்க்கும்போது ஃப்ரண்ட் வியூ பார்க்குறாங்க. இந்த பாயிண்ட்டை பார்க்கும்போது இதனோட இமேஜ், இந்த பாயிண்டோட இமேஜ் நம்மளுக்கு எந்த பிளேனில் கிடைக்கும்னு பாருங்கள். ஃப்ரண்ட் வியூவோட இமேஜ் வந்து வெர்டிக்கல் பிளேனில் தான் கிடைக்கும். ஏன்னா இங்கேருந்து ஃப்ரண்ட் வியூ பார்க்கும்போது இதோட இமேஜ், இந்த பாயிண்டோட இமேஜ் வந்து இதுக்கு நேராக ஒரு லைன் வேணால் போட்டுக்கணும். இதுக்கு நேராக நீங்கள் விஷுவல் ரே ட்ரா பண்ணிங்கன்னா வெர்டிக்கல் பிளேனில் தான் நம்மளுக்கு இமேஜ் கிடைக்கும். ஸோ அப்போ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ? இந்த ஹைட்டு வந்து சேம் 20.
ஏன்னா 20 mm எபோவ் ஹெச்பி தானே இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் 20 மார்க் பண்ணிக்கலாம். இது ஃப்ரண்ட் வியூ முடிஞ்சு. ஸோ ஃப்ரண்ட் வியூ வந்து எப்போவுமே நம்ம ஸ்மால் ஏல தான் மார்க் பண்ணுவோம் வித் டேஷ். ஸ்மால் ஏ போட்டுட்டு டேஷ் போடுவோம். நெக்ஸ்ட்டு நம்ம டாப் வியூ ட்ரா பண்ணுவோம். ஸோ டாப் வியூக்கு அப்சர்வர் டாப்பில் இருக்க மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணிக்கணும். அப்சர்வர் டாப்ல இருந்து பார்க்கும்போது இந்த பாயிண்ட்டை பார்க்குறாங்க. ஸோ இந்த பாயிண்டோட இமேஜ் வந்து எங்கே கிடைக்கும்? இந்த ஹரிசாண்டல் பிளேனில் தான் கிடைக்கும். ஸோ டாப் வியூ ஆல்வேஸ் ஃபாலோ ஆன் தி ஹரிசாண்டல் பிளேன். ஸோ இங்கே தான் உங்களுக்கு டாப் வியூ கிடைக்கும். ஸோ அப்போ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும்? இங்கேருந்து இது வரைக்கும் 30, சேம் 30. ஏன்னா இன்ஃப்ரண்ட் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க 30. ஸோ டாப் வியூ வந்து எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்மால் லெட்டர் ஏ. பாயிண்ட் இங்கே ஏன்னு கொடுத்துருக்கனால நம்ம ஏ போட்டிருக்கோம். சப்போஸ் பீன் கொடுத்துருந்தா நம்ம பி டேஷ், இங்கே வந்து பீன் போட்டுக்கணும். ஃப்ரண்ட் வியூ வந்து வித் டேஷ் அண்ட் டாப் வியூ வித்தவுட் டேஷ். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ இது ரஃப் டயக்ராம். இப்போ நம்ம ஃபேர் டயக்ராம் போடணும். அதுக்கு நீங்கள் என்ன ட்ரா பண்ணணும்? ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸ் லைன் ட்ரா பண்ணிடுங்க. ரெஃபரன்ஸ் லைன் எக்ஸ் ஒய் ட்ரா பண்ணிட்டு இங்கே ஒரு ப்ரொஜெக்டர் லைன் யூஸிங் 2H பென்சிலில் தான் ட்ரா பண்ணணும். இதுவும் 2H பென்சில், இங்கேயும் 2H பென்சிலில் தான் நீங்கள் ட்ரா பண்ணணும். ஃபர்ஸ்ட் we have to mark the front view. ஸோ ஃப்ரண்ட் வியூ வந்து ஸோ மேலே இருக்கிறது வந்து விபி, இங்கே வந்து விபி, ஸோ கீழே இருக்கிறது வந்து ஹெச்பி. ஸோ நம்ம ஃப்ரண்ட் வியூ இப்போ மார்க் பண்ணுவோம். ஃப்ரண்ட் வியூ வந்துட்டு ஏ டேஷ். ஏ டேஷ் வந்து ஹரிசாண்டல் பிளேனில் இருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு பாருங்கள், 20 mm. ஸோ அப்போ இங்கேருந்து 20 mm ஸ்கேலில் எடுத்து இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இஸ் யுவர் ஏ டேஷ், அதாவது ஃப்ரண்ட் வியூ. ஃப்ரண்ட் வியூ எப்போவுமே ஸ்மால் லெட்டர் போட்டுட்டு வித் டேஷ் போட்டுக்கணும். இந்த பாயிண்ட் வச்சுங்க. பாயிண்ட் வந்து ஹெச்பி பென்சிலில் நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஏ டேஷ் வந்து ஹெச் பென்சிலில் மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டாப் வியூ மார்க் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, ஸோ இது வந்து 3Dயில் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம 2Dயில் தான் இங்கே ட்ரா பண்ணுறோம். ஸோ இப்படி இருந்துச்சுன்னா நம்ம 2Dயில் பார்க்கும்போது கஷ்டமாக இருக்கும். ஸோ இதை நம்ம 2Dயாக மாற்றுறதுக்காண்டி என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஹரிசாண்டல் பிளேனை 90 டிகிரி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணணும். 90 டிகிரி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இந்த ஹரிசாண்டல் பிளேனை இப்படியே ரொட்டேட் பண்ணுறீங்க. ரொட்டேட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? இந்த ஏ பாயிண்ட் வந்து அப்படியே கீழே வந்துடும். ஸோ இங்கே வந்துடும் ஏ பாயிண்ட்டு. ஸோ இந்த 30யும் அப்படியே கீழே வந்துடும். 30யும் அப்படியே கீழே வந்துடும். ஸோ டாப் வியூ வந்து நம்ம கீழே மார்க் பண்ணிக்கணும். ரெஃபரன்ஸ் லைனில் இருந்து டாப் வியூ வந்து கீழே மார்க் பண்ணிக்கணும். 30 mm. ஸோ ரெஃபரன்ஸ் லைனில் இருந்து 30 mm எடுத்து நீங்கள் டாப் வியூ டாப் வியூனால ஸ்மால் லெட்டர் ஏ வித்தவுட் டேஷ். ஸோ ஃப்ரண்ட் வியூனா வித் டேஷ், டாப் வியூனா வித்தவுட் டேஷ். இதுக்கு ஹெச்பி பென்சிலில் அந்த பாயிண்ட் மார்க் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் டைமென்ஷன் மார்க் பண்ணணும். இது வந்து எவ்வளோ? 20. ஸோ அதனால் வெர்டிக்கல் டைமென்ஷன் எப்படி மார்க் பண்ணணுமோ அதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ டாப் வியூ வந்துட்டு எவ்வளோ? 30. மார்க் பண்ணிங்கன்னா முடிஞ்சு. ஸோ இதுதான் வந்துட்டு ஃப்ரண்ட் வியூ அண்ட் டாப் வியூ ஃபார் த பாயிண்ட் ஏ. இது வந்து பாயிண்ட் ஏ வந்து ஃபஸ்ட் ஆங்கிள், அதாவது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் இருக்குது. அதனால் ஃபஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் சொல்லுவோம் நம்ம. ஸோ ஃபார் ஃபஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் ஃப்ரண்ட் வியூ வந்து எபோவ் தி ரெஃபரன்ஸ் லைன் அண்ட் டாப் வியூ ஷுட் பி பிலோ தி ரெஃபரன்ஸ் லைன். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒன் வேர்ட்ஸில் சம்டைம்ஸ் கேட்பாங்க. ஸோ அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரிசல்ட்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. For first angle projection, front view is above the reference line and top view is below the reference line. So first angle projection பார்த்தாச்சு. First angle projection and last result மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. So front view வந்து above the reference line and top view is below the reference line. So next நம்ம second angle projection எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
point B is 30 mm above HP and 40 mm behind VP. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம பாயிண்ட்டை லொக்கேட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் ரஃப் டயக்ராம் போட்டுக்கணும். இந்த மாதிரி ரஃப் டயக்ராம் போட்டுக்கோங்க. இது வந்து வெர்டிக்கல் பிளேன், இது ஹரிசாண்டல் பிளேன். இப்போ எப்படி பாயிண்ட் பி எங்கே கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இட் இஸ் 30 mm above HP. ஹெச்பிக்கு மேலே வந்து 30 mm இருக்குது. ஸோ இது வந்து 30 mm அண்ட் 40 mm பிஹைண்ட் விபி. விபிக்கு பின்னாடி உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 40 mm கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த பாயிண்ட் பி வந்து எங்கே இருக்குது? செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது நம்மளுக்கு. இது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டு, இதுதான் லாஸ்ட் சம் பார்த்தது. இது செகண்ட் குவாட்ரண்ட். ஸோ பாயிண்ட் பி வந்து செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது. அப்சர்வர் should be in second quadrant. Since the object and observer is in the second quadrant, therefore it is the second angle projection. Okay. So the projection எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கேருந்து அப்சர்வர் இந்த பாயிண்ட்டை பார்க்குறாங்க, அதாவது ஃப்ரண்ட் வியூ, ஃப்ரண்ட்ல இருந்து பார்க்குறாங்க. ஸோ இதோட இமேஜ் வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னா விபியில் கிடைக்கும். ஸோ ஃப்ரண்ட் வியூ என்ன சொல்லியிருந்தோம்? ஸ்மால் லெட்டரில் போட்டு டேஷ் போடணும். ஸோ பி டேஷ். இந்த பி டேஷ் வந்துட்டு எவ்வளோ தூரத்தில் இருந்து இருக்குது? ஹெச்பியில் சேம் 30 தான். ஸோ இது வந்து 30 டிஸ்டன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம டாப் வியூ ட்ரா பண்ணுவோம். ஸோ அப்சர்வர் இஸ் இன் டாப்பில் இருக்க மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த பாயிண்ட்டை பார்க்குறாங்க. பாயிண்ட்டை பார்க்கும்போது இந்த டாப் வியூவோட இமேஜ் வந்து ஹெச்பியில் தான் கிடைக்கும் நம்மளுக்கு. எப்போவுமே ஃப்ரண்ட் வியூவோட இமேஜ் வந்து விபியில் கிடைக்கும், டாப் வியூவோட இமேஜ் வந்து ஹெச்பியில் கிடைக்கும். ஸோ அந்த பாயிண்ட்டை பார்க்கும்போது ஹெச்பியில் கிடைக்குது. இது வந்து டாப் வியூனால நம்ம ஸ்மால் லெட்டர் பி, பியில் தான் டினோட் பண்ணணும். இது வந்து விபியிலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் 40 இருக்குது. ஓகே, இப்போ நம்ம ஃபேர் டயக்ராம் ட்ரா பண்ணலாம். ஃபேர் டயக்ராமுக்கு ஃபஸ்ட்டு என்ன ட்ரா பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸ் லைன். ரெஃபரன்ஸ் லைன் ஷுட் பி இன் 2H பென்சில். நெக்ஸ்ட்டு ரெஃபரன்ஸ் லைன் போட்டுங்க, XY போட்டுங்க. ஸோ மேலே இருக்க பிளேன் வெர்டிக்கல் பிளேன், ஸோ கீழே இருக்கிறது ஹரிசாண்டல் பிளேன். சாரி, செகண்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனுக்கு இங்கே வரும், ஹரிசாண்டல் பிளேன் மேலே வரும். அது ஏன்னு சொல்லலாம், இப்போதைக்கு பார்க்கலாம். இங்கே நீங்கள் 2H பென்சிலில் ப்ரொஜெக்டர் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் வியூ வந்து பி டேஷ். ஸோ பி டேஷ் வந்து ஃப்ரண்ட் வியூ. இது எவ்வளோ தூரத்தில் இருக்குது? 30 mm ஃப்ரம் தி ஹெச்பி. ஸோ அந்த 30 மார்க் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் வியூ மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் டாப் வியூ. ஸோ ஹரிசாண்டல் பிளேனை நம்ம வந்துட்டு ப்ரொசீஜர் படி தான் பண்ணணும். ஹரிசாண்டல் பிளேனை லாஸ்ட் சம் மாதிரி ரொட்டேட் பண்ணணும். Horizontal plane should be rotated in clockwise direction at an angle of 90 degree. 90 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணணும். அப்போ ஹரிசாண்டல் பிளேனை அப்படியே ரொட்டேட் பண்ணும்போது இந்த பி வந்து மேலே போயிடுமா? ஸோ மேலே போயிடும். அதே மாதிரி இந்த 40யும் இந்த டிஸ்டன்ஸ், இந்த 40ங்கிற டிஸ்டன்ஸும் அப்படியே மேலே போயிடும். ஸோ அப்போ டாப் வியூ வந்து நம்மளுக்கு இங்கே கிடைக்கும் பி. ஸோ ஹரிசாண்டல் பிளேன் இப்படி மேலே ரொட்டேட் பண்ணனால தான் இங்கே பிபியும் ஹெச்பியும் இங்கே மேலே போட்டிருக்கும். ஓகே, ரெஃபரன்ஸ் லைனுக்கு மேலே வந்துட்டு 2 பிளேனுமே இருக்குது. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 40. ஸோ இங்கே செகண்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வியூ அண்ட் டாப் வியூ வந்து சேம் சைடு, அதாவது எபோவ் தி ரெஃபரன்ஸ் லைன்லேயே நம்மளுக்கு கிடைக்குது. இதான் வந்துட்டு செகண்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனோட ரிசல்ட். ஸோ ஃபஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வியூ மேலே இருக்கும், டாப் வியூ வந்து பிலோ தி ரெஃபரன்ஸ் லைன். செகண்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் வந்து ஃப்ரண்ட் வியூ அண்ட் டாப் வியூ எபோவ் தி ரெஃபரன்ஸ் லைன். அதை மட்டும் நோட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் பார்க்கலாம். பாயிண்ட் சி இஸ் 30 mm below HP and 50 mm behind VP. ஃபஸ்ட்டு நம்ம ரஃப் டயக்ராம் போட்டு பாயிண்ட்டை லொக்கேட் பண்ணிக்கலாம்.
இது வந்து வெர்டிக்கல் பிளேன், இது ஹரிசாண்டல் பிளேன். ஸோ பாயிண்ட் சி இஸ் 30 mm பிலோ ஹெச்பி. ஸோ ஹெச்பிக்கு கீழே 30 mm. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து 30 mm இருக்கு. இது பாயிண்ட் சி அண்ட் 50 mm பிஹைண்ட் விபி. விபிக்கு பின்னாடி வந்து 50 mm இருக்கு. ஸோ பாயிண்ட் சி வந்து தேர்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது. இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், இது தேர்ட் குவாட்ரண்ட். ஸோ தேர்ட் குவாட்ரண்ட். சின்ஸ் த பாயிண்ட் இஸ் இன் தேர்ட் குவாட்ரண்ட், ஸோ த அப்சர்வர் வில் பி இன் தி தேர்ட் குவாட்ரண்ட். அப்சர்வர் தேர்ட் குவாட்ரண்ட் தான் இருப்பாங்க. ஸோ தேர்ஃபோர் திஸ் ப்ரொஜெக்ஷன் இஸ் நத்திங் பட் தி தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன். இதில் வரையக்கூடிய நம்ம ஃப்ரண்ட் வியூவும் டாப் வியூவும் தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன். ஓகே, இது எப்படி வருதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃப்ரண்ட் வியூ இங்கேருந்து ட்ரா பண்ணுறீங்க. அப்சர்வர் இந்த பாயிண்ட்டை பார்க்குறாங்க ஃப்ரண்ட்டில். ஸோ இது விஷுவல் ரே ட்ரா பண்ணோம் அப்படின்னா ஃப்ரண்ட் வியூ வந்து எங்கே கிடைக்கும்? விபியில் கிடைக்கும். ஸோ ஃப்ரண்ட் வியூ இஸ் டினோட்டட் பை ஸ்மால் லெட்டர் சி வித் டேஷ். அண்ட் டாப் வியூ. ஸோ டாப் வியூ வந்து டாப்பில் இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கிங்க. தேர்ட் குவாட்ரண்ட்லேயே தான் இருக்கணும் அப்சர்வர். பட் டாப்பில் இருந்து பார்க்கும்போது அப்சர்வர் டாப்பில் இருந்து இந்த பாயிண்ட்டை பார்க்குறாங்க. ஸோ அப்போ இதோட இமேஜ் வந்து இங்கே கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் வந்து பாயிண்ட் சி. ஏன்னா டாப் வியூனால நம்மளுக்கு டேஷு தேவையில்லை. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 50, சேம் 50, இதில் உள்ள 50 தான் இங்கேயும் நம்ம மார்க் பண்ணணும். ஓகே, இப்போ ஃப்ரண்ட் வியூ மார்க் பண்ணியாச்சு, டாப் வியூவும் மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஃபேர் டயக்ராம் நம்ம ட்ரா பண்ணலாம். ஃபேர் டயக்ராமுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்? ஃபஸ்ட்டு ஹவ் டு ட்ரா தி ரெஃபரன்ஸ் லைன் எக்ஸ் ஒய். அதுக்கப்புறம் ப்ரொஜெக்டர் லைன் யூஸிங் தி 2H பென்சில். 2H பென்சிலில் ப்ரொஜெக்டர் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு யூ ஹவ் டு நோட் டவுன் தி ஃப்ரண்ட் வியூ. ஸோ ஃப்ரண்ட் வியூ வந்து சி டேஷ். ஃப்ரண்ட் வியூ இஸ் சி டேஷ். இது வந்துட்டு எவ்வளோ தூரம் ஹரிசாண்டல் பிளேன்லேருந்து எவ்வளோ தூரம் கீழே இருக்குன்னு பாருங்கள். ரெஃபரன்ஸ் லைன்லேருந்து 30 mm. ஸோ 30 mm கீழே இருக்குது. இதே 30 தானே இங்கேயும் வரும். ஸோ அதனால் 30 mm ரெஃபரன்ஸ் லைன்லேருந்து கீழே நம்ம ட்ரா பண்ணோம். இந்த பாயிண்டில் இருந்து 30 mm எக்ஸாக்டாக எடுத்து இங்கே நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். திஸ் இஸ் சி டேஷ் ஃப்ரண்ட் வியூ. இங்கே 13 மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டாப் வியூ. ஸோ டாப் வியூ மார்க் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜர்? ஹரிசாண்டல் பிளேனை நம்ம 90 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணுவோம். ஸோ இதான் வந்து டாப் வியூ இங்கே மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ ஹரிசாண்டல் பிளேனை நம்ம ரொட்டேட் பண்ணணும். ஸோ ஹரிசாண்டல் பிளேனை இப்படி ரொட்டேட் பண்ணுறோம். ஸோ இப்படி ரொட்டேட் பண்ணும்போது ஹரிசாண்டல் பிளேன் மேலே போயிடும். மேலே போகும்போது இந்த சி பாயிண்ட்டும் அப்படியே மேலே போயிடும். அதே மாதிரி இந்த 50 மார்க் பண்ணியிருக்கோம்ல, இது ஃபுல்லாக அப்படியே இந்த செட்டப் ஃபுல்லாக அப்படியே மேலே போயிடும். அப்போ டாப் வியூ வந்து இங்கே வந்துடும் சி பாயிண்ட். ஸோ திஸ் இஸ் about 50. The vertical distance 50. ஸோ இதான் வந்து தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன். ஸோ ஹெச்பி வந்து ரொட்டேட் பண்ணனால மேலே போயிடும், விபி வந்து கீழே இருக்கும். ஏன்னா இங்கே ஃப்ரண்ட் வியூ வந்து கீழே இருக்குது, டாப் வியூ வந்து மேலே இருக்குது. ஃபஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வியூ மேலே இருக்கும், டாப் வியூ வந்து கீழே இருக்கும். தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனில் அப்படியே ரிவர்ஸ் தான், டாப் வியூ தான் மேலே இருக்கும், ஃப்ரண்ட் வியூ வந்து கீழே இருக்கும். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் தி தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் பார்க்கலாம். பாயிண்ட் டி இஸ் 30 mm below HP and 50 mm in front of VP. ஃபஸ்ட்டு ரஃப் டயக்ராம் ட்ரா பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ வெர்டிக்கல் பிளேன், ஹரிசாண்டல் பிளேன், பாயிண்டை லொகேட் பண்ணிக்கலாம். பாயிண்ட் டி இஸ் 30 mm below HP. ஹெச்பியிலிருந்து 30 mm. இங்கே பாயிண்ட் டி இருக்கு. அதுக்கப்புறம் 50 mm in front of VP.
விபிக்கு முன்னாடி 50 mm கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் எக்ஸாக்டாக லொக்கேட் பண்ணணும்னு தேவையில்லை. இது சும்மா ரஃபாக ட்ரா பண்ணுறது தான். ட்ரா பண்ணிக்கிங்க. இப்போ பாயிண்ட் டி இங்கே இருக்குது. 4th குவாட்ரண்ட். இது 4th குவாட்ரண்ட். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், இது 3rd, இது 4th குவாட்ரண்ட். ஸோ அப்சர்வர் ஷுட் பி இன் 4th குவாட்ரண்ட். இங்கே அப்சர்வர் இருக்காங்க. Since the observer and the object is in the 4th quadrant, therefore the corresponding projection, front view and top view, is the 4th angle projection. Okay. So இப்போ இது front view பார்க்கலாம். அப்சர்வர் இந்த பாயிண்ட்டை ஃப்ரண்ட்ல இருந்து பார்க்குறாங்க. இப்படியே விஷுவல் ரே ட்ரா பண்ணிங்க அப்படின்னா ஃப்ரண்ட் வியூவோட இமேஜ் விபியில் கிடைக்கும். ஸோ இங்கே வந்து டி டேஷ். இப்போ ஃப்ரண்ட் வியூனால ஸ்மால் லெட்டர் போட்டு டேஷ் போட்டுவோம். டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 30 mm. ஏன்னா இந்த டிஸ்டன்ஸ் தான் இங்கேயும் வரும். இது 30 mm கிடைக்கும். நெக்ஸ்ட் டாப் வியூ. ஸோ அப்சர்வர் இஸ் இன் தி டாப். இங்கே இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ டாப்ல இருந்து பாயிண்ட்டை பார்க்கும்போது இதோட இமேஜ் வந்து இங்கே கிடைக்கும். அதாவது ஹெச்பியில் கிடைக்கும். இட் இஸ் டினோட்டட் பை ஸ்மால் லெட்டர் டி வித்தவுட் டேஷ். அப்போ இந்த 50 தானே இங்கேயும் கிடைக்கும், இங்கேயும் இருக்கும் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ். இங்கே 50 போட்டுக்கோங்க. ஓகே. இப்போ நம்ம ஃப்ரண்ட் வியூ மார்க் பண்ணியாச்சு, டாப் வியூவும் மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபேர் டயக்ராம் போடலாம். இது எக்ஸ் ஒய் ப்ரொஜெக்டர் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் வியூ மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரண்ட் வியூ வந்து ரெஃபரன்ஸ் லைனில் இருந்து டி டேஷ் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸு 30 mm கீழே இருக்குது. ஸோ 30 mm எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இங்கே டி டேஷ். ஸோ அப்ராக்சிமேட்டாக தான் மார்க் பண்ணுறேன், இது நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணிக்கணும். இது வந்து 30 mm. ஸோ வெர்டிக்கல் டைமென்ஷன் எப்படி மார்க் பண்ணணுமோ அதே மாதிரி மார்க் பண்ணிக்கணும். ஃப்ரண்ட் வியூ மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு டாப் வியூ. ஸோ டாப் வியூ மார்க் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஹரிசாண்டல் பிளேனை 90 டிகிரி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணுவோம். இது அப்படியே இந்த ஹெச்பி வந்து கீழே வந்துடும். ஹரிசாண்டல் பிளேன் வந்து 90 டிகிரி ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா ஹரிசாண்டல் பிளேன் வந்து கீழே வந்துடும். ஸோ அதனால் 4th ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனுக்கு ஃப்ரண்ட் வியூவும் டாப் வியூவும் கீழே வந்துடும். விபி ஹெச்பி கீழே தான் போட முடியும். ஸோ ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஹோல் செட்டப்பும் அப்படியே கீழே வந்துடும். இந்த டி கீழே வந்துடும். அதே மாதிரி இந்த 50 டிஸ்டன்ஸும் கீழே வந்துடும். ஸோ அப்போ இங்கே நீங்கள் டி மார்க் பண்ணிவிட்டு இங்கே 15 போட்டுக்கலாம். ஏன்னா 50 டிஸ்டன்ஸ் தானே கொடுத்துருந்தாங்க. ஸோ நோ நீட் டு ஸ்பெசிஃபை எம்எம்லாம் ஸ்பெசிஃபை பண்ண தேவையில்லை. இந்த பாயிண்ட் மட்டும் ஹெச்பி பென்சிலில் மார்க் பண்ணிக்கணும். டைமென்ஷன்ஸ் ஒரு சைடு இருக்கும். இப்போ 30, 50லாம் ஒரு சைடு இருக்குது. அதே மாதிரி லெட்டரிங்லாம் ஒரு சைடு இருக்கும். கலந்து போடக்கூடாது. இங்கே டி டேஷை கொண்டு வந்து இங்கே போடக்கூடாது. ஏன்னா டைமென்ஷன் எல்லாம் ஒரு சைடு இருக்கணும், லெட்டரிங் ஒரு சைடு இருக்கும். இதான் வந்துட்டு 4th ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன். ஸோ 4th ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனில் ஃப்ரண்ட் வியூ அண்ட் டாப் வியூ பிலோ தி ரெஃபரன்ஸ் லைன். இதான் வந்துட்டு ரிசல்ட் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதான் வந்து கன்சாலிடேட்டட் ரிசல்ட் ஃபார் ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன், செகண்ட், தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஆங்கிள்ஸ் ப்ரொஜெக்ஷன்ஸ். ஸோ ஃபார் ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் வந்து ஃப்ரண்ட் வியூ இஸ் above the reference line and you will get the top view below the reference line. So second angle projection பார்த்தீங்கன்னா front view is above the reference line and top view also above the reference line. Third angle projection பார்த்தீங்கன்னா front view is below the reference line and top view is above the reference line. Fourth angle projection பார்த்தீங்கன்னா front view is below the reference line and top view also below the reference line. ஸோ இதில் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனும் ஃபோர்த் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனும் பாருங்கள். செகண்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனில் ரெண்டு வியூவுமே ஃப்ரண்ட் வியூ அண்ட் டாப் வியூ ரெண்டு வியூவுமே above the reference லைன் தான் கிடைக்குது. ஸோ சப்போஸ் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா அந்த ரெண்டு வியூவுமே above the reference லைன் ட்ரா பண்ணீங்க அப்படின்னா உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது எது ஃப்ரண்ட் வியூ எது டாப் வியூ அப்படின்னு.
அதே மாதிரி ஃப்ரண்ட் வியூவும் டாப் வியூவும் மெர்ஜ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருக்குது செகண்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனில். அதே மாதிரி ஃபோர்த் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் பாருங்கள், ரெண்டு வியூவுமே பிலோ தி ரெஃபரன்ஸ் லைன். ஃப்ரண்ட் வியூவும் பிலோ தி ரெஃபரன்ஸ் லைன், டாப் வியூவும் பிலோ தி ரெஃபரன்ஸ் லைன். ஸோ ரெண்டு ரிவ்யூவுமே பிலோ தி ரெஃபரன்ஸ் லைன் ட்ரா பண்ணும்போது ஒன்றுக்கு ஒன்று மெர்ஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்புறம் நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ண டிஃபிகல்ட்டாக இருக்கும் எது ஃப்ரண்ட் வியூ எது டாப் வியூ. ஸோ அந்த பர்பஸ்க்காண்டி தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் அண்ட் தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் இது ரெண்டு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸுக்கு மட்டும்தான் செகண்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் அண்ட் ஃபோர்த் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த கன்சாலிடேட்டட் ரிப்போர்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை தான் ஃபாலோ பண்ணி நம்ம சம்ஸ் சால்வ் பண்ணணும். ஸோ இந்த சம் பாருங்கள், எ பாயிண்ட் ஜி ஆன் ஹெச்பின்னு கொடுத்துருக்காங்க அண்ட் 30 mm in front of VP and 30 mm in front of VP. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பாயிண்ட்டை லொக்கேட் பண்ணிக்கலாம். ரஃப் டயக்ராம் போட்டுக்கோங்க. ஸோ கொஸ்டினில் எப்படி கொடுத்துருக்கோ அதே மாதிரி நம்ம பாயிண்ட்டை லொக்கேட் பண்ணிக்கலாம். இது VP, இது HP. பாயிண்ட் G ஆன் ஹெச்பின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெச்பி மேலே நீங்கள் பாயிண்ட் ஜியை லொக்கேட் பண்ணிக்கலாம். அண்ட் 30 mm இன் ஃப்ரண்ட் ஆஃப் விபி, விபிக்கு முன்னாடி 30 mm இருக்குது. ஸோ இதோட ஃப்ரண்ட் வியூ அண்ட் டாப் வியூ நம்ம ட்ரா பண்ணணும். ஓகே, இப்போ அப்சர்வர் இங்கே இருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் வியூனால இங்கேருந்து பார்க்குறாங்க. ஸ்ட்ரெயிட்டாக பார்க்கும்போது ஸோ இந்த பாயிண்ட்டை ஸ்ட்ரெயிட்டாக பார்க்குறாங்க. இதோட இமேஜ் பார்த்தீங்கன்னா விபியில் நம்மளுக்கு கிடைக்கும். ஃப்ரண்ட் வியூவோட இமேஜ் வந்து விபியில் நம்மளுக்கு கிடைக்கும். இதுவும் கரெக்டாக இந்த பாயிண்டில் கிடைக்கும். ரெஃபரன்ஸ் லைன் மேலே கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் ஜி டேஷ், ஸ்மால் லெட்டர் பண்ணுவோம். கேபிட்டல் லெட்டர் ஜி வந்து பாயிண்ட்டை டினோட் பண்ணுறது. இங்கே ஃப்ரண்ட் வியூ இப்போ ட்ரா பண்ணும்போது ஸ்மால் ஜி போட்டு டேஷ் போகும். ஓகே, நெக்ஸ்ட்டு டாப் வியூ. டாப் வியூனால இங்கே அப்சர்வர் இங்கே இருக்கிற மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணிக்கலாம். இப்போ இங்கேருந்து இந்த பாயிண்ட்டை வியூ பண்ணுறாங்க. வியூ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதோட இமேஜ் பாயிண்ட் ஜி வந்து ஹெச்பி மேலே தான் இருக்குது ஆல்ரெடி. ஸோ இதோட இமேஜும் ஹெச்பி மேலே நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் தி டாப் வியூ. ஸோ இப்போ ஃப்ரண்ட் வியூ அண்ட் டாப் வியூ நம்ம ட்ரா பண்ணியாச்சு. இப்போ ஃபேர் டயக்ராம் நம்ம ட்ரா பண்ணலாம். ஃபேர் டயக்ராமுக்கு என்ன ட்ரா பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு XY ரெஃபரன்ஸ் லைனில் XY ட்ரா பண்ணணும். அதுக்கப்புறம் you have to draw the projector line using the 2H pencil. ஸோ ஃப்ரண்ட் வியூ வந்து G டேஷ். ஃப்ரண்ட் வியூ வந்து எங்கே கிடச்சிருக்குன்னு பாருங்கள். ரெஃபரன்ஸ் லைன் மேலே கிடச்சிருக்கு. ஹரிசாண்டல் பிளேனும் வெர்டிக்கல் பிளேனும் மீட் ஆகிற இடத்துலே கிடச்சிருக்கு. ஸோ அந்த இடத்துல நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் யுவர் ஃப்ரண்ட் வியூ G டேஷ். இப்போ டாப் வியூ. ஸோ டாப் வியூக்கு நம்மளுக்கு என்ன ப்ரொசீஜர் மார்க் பண்ணுறதுக்கு? ஹரிசாண்டல் பிளேனை கிளாக்வைஸ் டைரக்ஷனில் 90 டிகிரி ரொட்டேட் பண்ணணும். ஸோ இதை அப்படியே ரொட்டேட் பண்ணுறீங்க கீழே. ஸோ ஜிங்கிறது கீழே வந்துடும். அதே மாதிரி 30 டிஸ்டன்ஸும் கீழே வந்துடும். ஸோ அப்போ இங்கே ஜி மார்க் பண்ணிவிட்டு இங்கே 30 டிஸ்டன்ஸ் மார்க் பண்ணிக்கலாம். This is the front view and this one is the top view. Gங்கிறது top view. ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷல் கிளாஸ் ப்ராப்ளம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஆன் விபி, ஆன் ஹெச்பி, ஆன் போத் விபி அண்ட் ஹெச்பி. ஸோ இந்த எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ அதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.